மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். இந்த கர்த்தர் பேரில் பற்றுதல் மனுஷனை நம்பாத கர்த்தர் பேரில் பற்றுதலாய். கர்த்தர் பேரில் பற்றுதலின் மாதம், the month of trusting in the Lord. தேவன் மீது நாம் வைக்கிற நம்பிக்கை. It is better to trust in the Lord than to put confidence in man. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேர். அப்போ கர்த்தர் பேரில் பாருங்க, ரெண்டு வித்தியாசமான வார்த்தைகள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. It is better to trust in the Lord than to put confidence in man. அது ரெண்டு லெவலுமே வித்தியாசங்க. ட்ரஸ்ட் நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ் மனுஷனுக்கு மேல வைக்கிறது தான் கான்ஃபிடன்ஸ். அதெல்லாம் தற்காலிகமானது, நிரந்தரமானது அல்ல, டெம்பரவரி. அதனால தான் அந்த நம்ம மனுஷனை நம்புறது கர்த்தரை நம்புறது நமக்கு ஒரே மாதிரி தெரியும். ஆனால் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே அது எவ்வளவு மதியீனமானது, எவ்வளவு அது நம்மை நாமே வருத்தப்படுத்தக்கூடியது. பெற்றோர் பிள்ளைகளை மலை போல நம்பி இருப்பாங்க. என்னுடைய முதிர் காலத்திலே இவன் என்னை காப்பாற்றுவான். இன்னைக்கு எத்தனை செய்திகளை நம்ம பார்க்கிறோம். சொத்தெல்லாம் அபகரித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே துரத்து பார்க்கிறோம் இல்லையா? எத்தனையோ வீடியோக்களில் நம்ம பார்க்கிறோம். பெற்ற தாயை தகப்பனை இன்னைக்கு நிறைய அம்மா ஐயாமார் வந்து கோர்ட்டில் நிற்கிறதை பார்க்க, மனுஷனை பிள்ளைகளை நம்பி ஏமாறுகிற பெற்றோர், தலைவர்களை சில நேரத்தில் ஆண்டவர் இந்த 8வது மாதத்தில் சிலர் மருத்துவரை நம்பி, சில முக்கியமான நபர்களை, அரசியல்வாதிகளை, தலைவர்களை, நமக்கு மேல இருக்கிறவங்களை, சிலர் ஊழியர்களை, இதுல மனுஷன் எல்லாருமே ஊழியர்கள் எல்லாம் அப்படியே ரொம்ப இல்லை, அப்படி இல்லை. மனுஷன் ஆல் ஆர் ஹியூமன். யாருடைய வார்த்தையும் மாறாக கர்த்தர் பேரில் ஒரு சாதாரண நம்பிக்கை அல்ல, அது வந்து பற்றுதல். பற்றுதல் அதை பிடிச்சா அவ்வளவு உறுதியான ஸ்ட்ராங்கான, கை கொடுக்கறதுல கூட ஜாபேசுங்க வாங்க, பிரைஸ் காட். இது இப்படி சாதாரணமல்ல, கொடுக்குறம்போது நல்ல கிரிப்பா, சரியா? அதுக்கு கையை உடைச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த கிரிப், சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுப்பாங்க, சில பாஸ்டர்ஸ் இப்படி கொடுப்பாங்க. கை கொடுக்கறது எப்படி? தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு. இந்த கை கொடுக்குறோம், குறிப்பாக வெள்ளைக்காரர்கள் அவங்க எல்லாரும் கை கொடுக்குறம்போது கவனிச்சிருக்கீங்களா? இந்த பகுதி வந்து அப்படி கிரிப்பா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான். இது என்ன? கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கை, ட்ரஸ்டிங். உடனே நான் நம்புகிறேன் அப்படிங்கிற அதனுடைய ஒரு அடையாளம். அப்போ கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது. இப்போ கர்த்தர் பேரில் பற்றுதலாக, இப்போ மனுஷனை ஒரு பாடல் உண்டு, மண்ணை நம்பி மரம் இருக்கு, மலையை நம்பி
மழையை நம்பி பயிர் இருக்கு, உண்மை நம்பி மனுஷனுடைய பேச்சை கேட்டு நான் என்ன ஆனேன்? நிற்கதியானேன். நிற்கதியானேன். மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு நான் நிற்கதியானேன். மோசம் போனேன். மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு நான் மோசம் போயிட்டேன். ஏமாற்று பேர் வழிகள். சில நேரத்தில் இந்த பணங்களை வாங்கிட்டு வட்டி அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சில பேர் செய்வாங்க. மொத்தமாக பணத்தை சுருட்டிட்டு தலைமறைவாகி விடுவார்கள். கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படியெல்லாம் காரியங்கள் நடக்கும். ஆனால் அது ஒரு நாளும் முழுசாக திரும்பாது, ஏதோ கொஞ்சம் பாதி வேணால் வரும். ஸோ மனுஷனுடைய பலத்தின் மேலே, மனுஷனுடைய சுயத்தின் மேலே வைக்கிற, இப்போ கர்த்தர் பேரில் வைக்கிற பற்று, உதாரணத்திற்கு யோபு சொல்லலாம். அவர் என்ன செஞ்சார்? கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருந்தார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நான் நம்பிக்கையாயிருப்பேன். இதாங்க பற்று. சாதாரண ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன், உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை, வெறும் வாயின் வார்த்தைகள் அல்ல, அனுபவபூர்வமாக. சரிங்களா? இந்த இக்கட்டு நேரத்திலும் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்கிற ஒரு அபாரமான ஒரு தான் ட்ரஸ்டிங் இதெல்லாம். அதனால நமக்கு என்ன அப்படின்னா, முதலாவது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே, நீதிமொழிகள் 3:5-6. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களா? உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். 5வது வசனத்தில், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை இருக்கிற போது உங்களுடைய வழிகள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். கிளியர் டைரக்ஷன், கிளியர் செவையான ஒரு பாதை. என்ன செய்யணும்? சுய புத்தியின் மேல் சாயாத. சொந்தம் நமக்கு சொல்லும் சுய புத்தி, மனுஷீக ஆலோசனைகள், இப்படி செய்ய அப்படி செய்யின்னு சொல்லிட்டு கடைசியில் கைவிட்டு விடுவார்கள். கர்த்தர் பேரில் பற்றுதல் நமக்கு ஒரு கிளியர் டைரக்ஷனை கொடுக்கும். 2வது நீதிமொழிகள் 29 அதிகாரம் 25வது வசனத்தில், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். ஸ்னேர், அதாவது ஆபத்தில், பிரச்சனைகளிலே சொன்னோம் இல்லையா? மோசம் போயிடுவோம், மோசம் போயிடுவோம், மோசம் போயிடுவோம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கல்யாணமான பணக்கார பெண், அந்த வாலிபனோ ஒரு வறுமையிலே இருந்த மனிதன். பணத்துக்கு ஆசைப்பட்டு பொய்யான தகவல்களை சொல்லி இந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். திருநெல்வேலியில் நடந்த சம்பவம் இது. அந்த பெண் நிறைய நகைகளோட நடந்து பல வருஷங்கள் ஆயிற்று. கல்யாணம் ஆகி அவங்க வந்தாங்க. ஹனிமூன் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு
இந்த வாலிபன் எங்கேயோ கூட்டிட்டு போய் ஒரு 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 ஈவினிங்கில் ஒரு ஒரு பூங்காவில் போய் அவங்க நேரம் செலவிட்டார். என்ன செய்தாங்க? இங்கே திருடர்கள்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க, என் நகைகளெல்லாம் அந்த பையிலே எடுத்து வை, வீட்டில் போய் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நகைகள் எல்லாம் பல லட்சம் மதிப்புள்ள நகைகள் எல்லாம் வாங்கி வைத்து விட்டு சொன்னான், இரு ஒரு நிமிஷம் இங்கே இரு, நான் போய் இதை பத்திரப்படுத்திட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை அங்கே புதுசாக கல்யாணமானவன் அங்கே நிப்பாட்டிட்டு இவன் போயிட்டான். போனவன் தான். இந்த பெண் அவனுடைய வார்த்தையை நம்பி எப்படியாவது என் கணவன் வந்து விடுவான், பத்திரப்படுத்த போயிருக்கிறான்னு சொல்லிட்டு பல மணி நேரங்கள் பல நாட்கள் அந்த இடத்த விட்டு அந்த பெண் நகரவே இல்லை. அது அப்படியே புத்தி பேதலித்து பைத்தியமாகி பெற்றோர் எல்லாருக்கும் தகவல் வந்து கடைசியில் அவனை கண்டே பிடிக்க முடியவில்லை. அவருடைய முடிவு என்னவாயிற்று என்று தெரியவில்லை. பாருங்க, மனுஷரை நம்புகிற கன்னிகளில் சிக்கிக் கொள்ளுகிற ஒருவேளை அநேகருடைய வார்த்தைகள் நம்மை நடத்தும் போது மனுஷனுடைய வார்த்தைகள், மனுஷனுடைய ஆலோசனைகள், சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாதே, பாவிகளுடைய வழியிலே நில்லாதே, பரியாசக்காரர் உட்கார இடத்திலே உட்காராதே, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வசனத்தின் மேல் உயர்ந்த அடைக்கலத்திலே, நமக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம், சேஃப் அண்ட் செக்யூர் பிளேஸ், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருக்கிறோம். மூன்றாவது, ஏசாயா 26:23 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் பூரண சமாதானத்தோடு அவனை காத்து கொள்ளுவேன். பூரண சமாதானம், பெர்ஃபெக்ட் பீஸ். ஏசாயா 26:23 பூரண சமாதானம், ஒரு தெய்வீக டிவைன் சமாதானம். இது பணங்காசு இல்லை, சில பேருக்கு பாக்கெட் பர்ஸ் அது ஃபுல்லாக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் மனசில் ஒரு திருப்தி. எப்போதும் அப்படிப்பட்ட ஒரு நிலை. அற்பமும் எளிமையுமான உலக பிரகாரமான இந்த காரியங்கள் நமக்கு பூரண சமாதானத்தை தராது. டிவைன் பீஸ் நம்முடைய உள்ளத்தில். கர்த்தர் தான் அதை நமக்கு தருகிறவர். அவர் பேரில் பற்றுதலாக இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் தாவீது சொல்கிறார் அல்லவா, சங்கீதம் 23 மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், அது கோலும் அது தடியும் என்னை தேற்றும். சில மரணங்கள், சில இழப்புகள் சில குடும்பங்களிலே நிகழும்போது கர்த்தரை விட்டு பின்வாங்கி விடுகிற நிலையிலே விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிற மக்கள் கூட இருக்கிறார். ஆனால் சில குடும்பங்கள் அப்படி இழப்புகள் இப்படியெல்லாம் வந்தாலும் கர்த்தர் பேரில் இன்னும் அவங்களுடைய ஊழியம், அவங்களுடைய செயல்பாடுகள் கர்த்தருக்கு முன்பாக எப்படி அந்த இன்சிடெண்ட்டுக்கு முன்னால் எப்படி இருந்தாங்களோ அதே நிலையிலே ஏன் இன்னும் சில அதிகப்படியான காரியங்களிலும் அவர்கள் ஈடுபடுகிறதை நாம் பார்க்க. கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருக்கிறவர்களுக்கு பூரண சமாதானம் உண்டு. தேன்மொழி, சாரா, அவங்களெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கைகளை நாம் பார்த்து வருகிறோம். முன்னும் பின்னும் தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்த போதும் இந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது என்கிறதுல உறுதியாக இருக்கிற தேவ பிள்ளைகளை. கடைசியாக சங்கீதம் 28:27 வேதம் வீதமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 28 சங்கீதம் 27 வசனத்தை வாசியுங்கள்.
கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, ஆகையால் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு சகாயம், கிரேஸ் அண்ட் மெர்சி, இரக்கமும் கிருபையும் சகாயமும் அனுகூலங்களும் அவர் மேல நம்பிக்கையா இருங்க. எப்பேற்பட்ட தேவைகளா இருந்தாலும் சரி, கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. நம்பிக்கை கர்த்தர் மேல வைங்க. அதைத்தான் நம்ம அங்க பார்க்கணும். தெய்வ பிள்ளைகளே, சுகவீனங்களோ பலவீனங்களோ வியாதிகளோ வறுமையோ வேதனையோ எது வந்தால் பக்தன் இவ்விதமாய் பாடுகிறான், என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்லுவேன் எனது நேசரை. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த 8வது மாதம் ஆண்டவர் நமக்கு பாருங்க, வேதத்தின் இந்த மைய பகுதியில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, மனுஷனை நம்பாத கர்த்தருடைய வார்த்தைகளை. இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு நிறைய ஊழியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த டைடிங்ஸில் வருகிற 8-9 யூத் மீட்டிங், வாலிபர்கள் நீங்கள் எல்லாரும் அதற்காக ஆயத்தப்படுங்கள், பெற்றோரும் அதற்காக ஆயத்தப்படுங்கள். எடுக்கிற முயற்சிகளுக்கு குடும்பமாய் வாலிபர்களாய் உங்களுடைய நண்பர்களை அநேகரை அழைத்து வர முயற்சி செய்யுங்கள். பாஸ்டர் டேவிட் லேனார்டு அவங்க சனிக்கிழமை மாலையிலும் ஞாயிற்றுக்கிழமை மாலையிலும் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுப்பாங்க. மற்ற நிகழ்வுகளெல்லாம் நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை காலை 2 ஆராதனைகள், அதுவும் நீங்கள் தான் பொறுப்பெடுத்து நடத்துகிறீங்க. அதிலேயே பாபு ராஜேஷ், பிரதர் ஜெயக்குமார், பாஸ்டர் ரேமன், இவங்க தான் அந்த ஆராதனைகளை நமக்கு எவ்ரி செகண்ட் சண்டே அவங்க பொறுப்பெடுத்து நடத்துவாங்க. மாலையில் பாஸ்டர் டேவிட் லேனார்டு வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுப்போம். ஸோ நாம் அதில் ஆதரவாக நம்ம காரியங்களை செய்யணும். சில ஃபோட்டோஸ் இருக்கிறது. ஆகஸ்ட், அது மட்டுமல்ல, அடுத்த வாரத்தில் நமக்கு வீடுகளில் நடக்கிற கூட்டங்கள், நமக்கு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி, அதை தொடர்ந்து புதன்கிழமை பைபிள் ஸ்டடி 5ஆம் தேதி இந்த ஜெயக்குமார் எடுப்பாங்க. அப்புறம் வியாழக்கிழமை புடசப்பட்டி, வெள்ளிக்கிழமை மருதுபாண்டியர் தெரு வீடுகளில் நடக்கிற கூட்டங்கள் நமக்கு தொடர்ந்து நடக்கும். சாட்டர்டே அண்ட் சண்டே யூத் ஃபெஸ்டிவல், அதை குறித்து யூத்தில் நீங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நல்லா செய்யுங்க. புதன்கிழமை பைபிள் ஸ்டடி அகைன் 12ஆம் தேதி. 15ஆம் தேதி ஃபேமிலி கேம்ப், இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினம் விடுமுறை ஃபேமிலி கேம்ப். அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு பின்னால் அறிவிப்போம். அடுத்து நமக்கு இந்த இருக்கிறது 19ஆம் தேதி புதன்கிழமையிலிருந்து 28ஆம் தேதி வரை நானும் இன்னொரு 3 போதகர்களும் கோவாவுக்கு ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பாக மிஷனரி பயணம் போயிருந்தோம். இந்த ஆண்டும் அதற்காக மிஷனரி பிரயாணம் கோவா ஸ்டேட்டுக்கு நாங்கள் போகிறோம். அதனுடைய தேவைகளுக்காக 4 பேர் போகிறோம் ட்ரெயினில். ஒருத்தருக்கு போக வர ட்ரெயின் டிக்கெட் மட்டுமே 4000. அதில் 2 பேருக்கு தான் நம்ம பணம் அவங்கள்ட்ட இருக்குது, மீதி 2 பேருக்கு நாங்கள் தான் போடணும். இதற்காக ஜெபியுங்கள். மற்ற லோக்கல் செலவினங்கள் உண்டு. பாஸ்டர் பால் மேஷாக், பாஸ்டர் சிவக்குமார்,
பாஸ்டர் ஜோஸ் யோகனன் என்கிற 3 மிஷினரிகளை அந்த ஊரில் சந்திக்கிறோம், கோவாவில். அவர்களோடு 2 நாட்கள் ஊழியம் செய்வோம். ஆகவே அவங்களுக்கும் சில உதவிகள்லாம் செய்யணும். இதற்காக ஜெபியுங்கள், உங்களுடைய ஒத்துழைப்பை நாடுகிறோம். இங்கே நமக்கு ஆராதனைகள் இவைகளெல்லாம் 30ஆம் தேதி கடைசி ஞாயிறு. பிள்ளைகள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 30ஆம் தேதி என்னது? சில்ட்ரன்ஸ் ஸ்பெஷல் காம்படிஷன். அதுக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் நீங்கள் எல்லாம் அதுக்கு ஆயத்தமாகிவிடுங்கள். நம்ம சபையிலே தான் அது நடக்கிறது. செகண்ட் சர்வீஸ் முடிஞ்ச உடனே நமக்கு சபையிலே தான் அந்த காம்படிஷன்லாம் நடக்கிறது. பிள்ளைகள் எல்லாரையும் நல்லா உற்சாகப்படுத்தி உங்களுக்கு ஆயத்தப்படுத்துங்க. அன்னைக்கு சாயங்காலம் 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும், ஆகஸ்ட் 30ஆம் தேதி கடைசி ஞாயிற்றுக்கிழமை மிஷன் கன்வென்ஷன், ஒருங்கிணைந்த மிஷினரி கன்வென்ஷன் நமக்கு பைபிள் காலேஜில் வச்சு நடக்குது. நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்த மிஷினரி ஊழியம் இல்லை, முதல்ல பழங்காலத்தில் நடந்துச்சு, கூடல் நகரில் நடந்தது. அதுபோல் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 30 சாயங்காலம் 5 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் அங்கே நடக்கிறது. உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம். தயவாய் அதற்கு ஆயத்தப்படுங்கள். ஒரு சின்ன கொரியோகிராஃபி ஆர் மிஷினரி ஸ்கிட் ஒன்று போட சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஷார்ட் டைமில் அதை நீங்கள் ஆயத்தப்படுத்தினா அது ரொம்ப நல்லாயிருக்கும். வாலிபர்கள் பெரியவங்க அதை குறித்து கொஞ்சம் காரியங்களை யோசிங்க. கர்த்தர் மகத்தான கிரியைகளை ஆண்டவர் செய்வார். ஸோ இவைகளை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நடைபெறுகிற இந்த ஊழியங்கள், சபையில் நடைபெறுகிற ஆராதனைகளிலெல்லாம் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபம் பண்ணுவோம். மகிழ்ந்து களிகூறு மகளே, பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு உன் நடுவில் மாபெரும் காரியம் செய்திடுவான். பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆண்டுடைய கிருபையும் அனுக்கிரகம் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்துவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். பிரதர் பிரபாகரன், ஜேசன் ஸ்மித், ஜெனிஃபர், மெர்லின், சலோமி, ஆப்ராம், பிரவீன், வெங்கடேசன், ஜக்குலின், ஆரோக்கிய செல்வி, மணிகண்டன், டெல்சியா, திருமண நாட்கள் காண்கிற மணிகண்டன், முத்துலதா, சாரா, அவங்களுடைய மகன், மருமகள், 31ஆம் தேதி ஜெயக்குமார், பியூலா, அவருடைய திருமண நாட்கள். சபையிலே சுகவீனம் உள்ள மக்களுக்காக, பலவீனம் உள்ள மக்களுக்காக கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல தெய்வீக சுகத்தை ஆண்டவர் தருவாராக. ஒன்றை மனதில் வைத்துக் கொள்வோம், மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. மகிழ்ந்து களிகூறு மகளே, பயம் வேண்டாம், Thank you.
பாதுகாப்பின் ஜெபம் செய்வோம். பரமபிதாவே, எங்கள் எல்லாரையும் இந்த மாதம் முழுவதும் பசை சொற்களுக்கும் பஞ்சகங்களுக்கும் வன்கண்களுக்கும் வழிப்பறிகளுக்கும் வன்முறைகளுக்கும் வழுவி போகுதலுக்கும் வியாதிகளுக்கும் விபத்துக்களுக்கும் விபரீதங்களுக்கும் விரோதங்களுக்கும் விக்கினங்களுக்கும் விலகி செல்லுதலுக்கும் விழுந்து போகுதலுக்கும் விஷப்பூச்சிகளுக்கும் விஷமிகளுக்கும் வீண் செலவுகளுக்கும் வீண் சிந்தனைகளுக்கும் வீண் வார்த்தைகளுக்கும் விக்கிரகாராதனைகளுக்கும் வைராக்கியங்களுக்கும் வேதனைகளுக்கும் வாதைகளுக்கும் விலக்கி காத்தருளும். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி அது கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி எங்களை காத்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களை கேட்டபடியினால் கரங்களுக்கு கிருபை இரக்கம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 8வது மாதத்தின் முதல் ஜெப நேரத்திற்காக நன்றி. கடந்த 7 மாதங்களும் குறிப்பாக இந்த ஜூலை மாதத்தில் ஜெப மாதமாக அனுசரிக்க பல்வேறு ஜெப நேரங்களை கடைபிடிக்க வீடுகளிலேயும் சபையிலேயும் ஜெபதூபங்கள் மன்றாட்டுக்கள் உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்பட எங்களுக்கு உதவி செய்தீர். நன்றி. பங்கேற்ற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் பின்தொடரட்டும். தேவ தயவு காருண்யம் இந்த 8வது மாதத்தில் எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் அதை அப்படியே ரிசீவ் பண்ணுகிறோம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்ற அந்த வார்த்தை, ஒருவேளை இதுவரை மனுஷீக வார்த்தைகளை நம்பி நாங்கள் மோசம் போயிருக்கலாம். ஆனால் இனிமேல் குறிப்பா இந்த மாதத்தில் உம்மை நம்பின ஜனங்களை நீர் ஒரு நாளும் கைவிடாத தேவன். நீர் தருகிற அந்த தெய்வீக நன்மைகளை ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று கர்த்தாவே கிளியர் டைரக்ஷன், சேஃப் அண்ட் செக்யூரிட்டி, பெர்ஃபெக்ட் பீஸ், கிரேஸ் அண்ட் மெர்சி நம்புகிற எங்களுக்கு நீர் தருவதற்கு போதுமானவராயிருக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற சுகவீனம் உள்ள பிள்ளைகள், குடும்பங்கள், பெரியவர்கள் ஆண்டவரே, தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிற நகோமி அம்மா, அவனுடைய மகள் இறந்து போனான். கர்த்தாவே, அப்படிப்பட்ட குடும்பங்களை ஆனாலும் உடைய பிள்ளைகள் இன்னும் மீது நம்பிக்கையை விட்டு பின்வாங்காம இருக்கிறாங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளுங்க. சபையிலே நடைபெறுகிற ஆராதனைகள், குறிப்பா வர்ற சாட்டர்டே சண்டே நடக்கிற அந்த யூத் ஃபெஸ்டிவல், எங்க சபையில் இருக்கிற எல்லா வாலிபர்களையும் கர்த்தர் நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. பிரயாணம் பண்ணுகிற ஒவ்வொரு நாளும் ஸ்கூல், காலேஜ், வேலை, தொழில், வியாபாரம், பிரயாணம், 2 வீலரில், ஆட்டோவில், வேனில், பஸ்ஸில், ஆண்டவரே காரில், இப்படியெல்லாம் பிரயாணிக்கிற எங்கள் பிள்ளைகளை, வெளியூர்களில் வேலை செய்கிறவர்களை இப்படி அன்பின் கரங்களில் படிக்கிற எங்கள் பிள்ளைகள் நல்ல சக்சஸை கட்டளையிடுங்க. சாட்சிகளை கேள்விப்பட உதவி செய்யுங்க. குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்க. அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிங்க. வியாதிகள், விக்கினங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே, வெளியூர்கள், வெளிநாடுகள் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். இந்த ஜெப வேளைக்கு வர தடைப்பட்ட மக்களை நினைக்கிறோம். பகல்ல நடக்கிற ஜெப நேரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நாளை தினம் மாதத்தின் முதல் ஆராதனை, கர்த்தருடைய பந்தி நேரம், மேல்ராங்கி ஆராதனை ஊழியங்களை ஆசீர்வதிங்க. சபையில் இருக்கிற ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவ கிருபை அவர்களை பலப்படுத்தட்டும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில். இந்த வெயிலின் தாக்கங்கள் ஆண்டவரே கடுமையா இருக்கிறதை கர்த்தர் அறிவீர். நல்ல கால சூழ்நிலைகளை எங்களுக்கு தாங்க. பகலிலே வெயிலாகில, இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை என்று டீச்சர்ஸ், ஆண்டவரே, ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூலுக்கு காலேஜுக்கு பகல் நேரங்களிலே கடு வெயிலே போகிறவர்கள், கூலி வேலை செய்கிறவங்க, ஆண்டவரே, இந்த கொத்தனார், கம்பி கட்டுற வேலை,
அப்படிப்பட்ட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்கிறவங்க, இந்த சாலை பணியாளர்கள், கர்த்தாவே எல்லாருக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே உம்முடைய கிருபையை எங்கள் மேலே பொழிய பண்ணுவீரா, கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை நீர் நடத்த போகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். கனம் துதி மகிமை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பெரிந்தும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தம், இந்த